அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி குடும்ப நிலைமை அஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி. இது தினமும் ஒரு ராசி லக்கணத்துக்கு சொல்ல போகிறோம். எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு மிக முக்கியம். இன்றைய வாழ்வில் பணம் இல்லைன்னா அருளாருக்கு உலகம் இல்லை, பொருளாருக்கு உலகம் இல்லை. இப்போ பொருளை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? அப்போ பொருள் வேணுமல்ல. அதான் சார், நான் என்ன தான் உழைச்சாலும் எனக்கு பொருள் சேரமானீங்க சார், பண வரவுக்கு உண்டான அமைப்பே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சோர்ந்து கிடக்குறீங்களா? கவலைப்படாதீங்க. இறைவன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆற்றல் மூலம் இவ்வுலகில் வாழ்வதற்கு உண்டான சக்தியை கொடுப்பான். நான் முதல்ல சொன்ன மாதிரி அன்போடு செய்யுங்க. முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி எதை செய்தாலும் அது ஒரு பரிகாரமாக நினைக்காம ஆத்மார்த்தமாக அன்போடு செய்யுங்க. இப்போ மேசராசிக்காரர்கள், மேச லக்கணக்காரர்கள், இவங்களுக்கு பொருளாதாரம் வரணும் அப்படின்னா ஒரு அற்புதமான டிப்ஸ் என்ன தெரியுங்களா? பாருங்க, மேசத்தையும் ரிஷபத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை, சூரியனுடைய நட்சத்திரம். மேசராசிக்கு 2வது ஸ்தானம் என்று எடுத்துக்கொண்டாலே சுக்கிரனுடைய வீடு. அப்போது இவங்க சூரிய பகவானை, இந்த சூரியன் தான் உங்களை பொருளாதாரத்தோடு இணைக்கிறார். சூரியனுடைய நட்சத்திரம் தான் இணைக்குது. அப்போது சூரிய பகவானை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு 2 சிவப்பு கலர் பூ வச்சு ஆதித்ய கிருதி ஸ்லோகமோ ஓம் சூரிய நாராயணாய நமக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கல்கண்டோ ஒரு முந்திரியோ ஏதோ ஒன்று சாமிக்கு நைவேத்தியம் செய்து, முடிஞ்ச ஒரு பொங்கல் நைவேத்தியம் செய்து சூரிய பகவானுடைய வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும். அது சுக்கிரனுடைய வீடு. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் உங்கள் வீட்டு பெண்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு செலவுகள் செய்யுங்க. அது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், புரியுதுங்களா? வீட்டில் வர பணத்தை மனைவி இடத்தில் கொடுத்து பழவுங்க. உங்களுடைய குழந்தைகளிடத்தில் கொடுத்து சேமித்து வச்சுள்ளுங்க. அது உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டில் மல்லி செடி, சுக்கிரனுடைய செடியான மல்லி செடியை, அடுக்கு மல்லி செடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆச்சுங்களா? அதுக்கடுத்தது உங்களுடைய வீட்டில் துளசி மாடம் வைத்து வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி எந்நேரம் அங்கே குடியிருக்கக்கூடிய அற்புதத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பணவர ஒரு குறைவாக இருக்கா? திருப்பதி வெங்கடாச்சல பெருமானுடைய மந்திரமான திவ்ய மந்திரமான ஓம் நமோ வெங்கடாச்சலாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய, வெங்கடேசாய நமக சொல்லக்கூடிய மந்திரத்தை 1008 முறை, நான் சொல்கிறது வாரத்தில் ஒரு நாள், இந்த வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமையிலேயாவது இதை ஜபம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மையும் செல்வாக்கையும் கட்டாயம் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வெற்றி வருதா இல்லையான்னு பாருங்கள். காலையில் துளசி போட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு செல்வம் வருதா இல்லையான்னு பாருங்கள், கட்டாயம் வரும்.